இந்த பழம் இருந்தால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை செய்யுங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பழத்தை நல்லா கொட்டை இல்லாமல் பிச்சு போட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. இப்போ பிச்சாச்சு, இதை அரைச்சி இட்டு வரலாம். இப்போ அரைச்சி இட்டு வந்தாச்சு. அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் உருகையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பழத்தை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பலாப்பழத்தில் ஸ்வீட் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துருக்கோம். பலாப்பழம் ஸ்வீட்டை பார்த்து நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம். வெல்லம் கரையவும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் உள்ள போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டியானோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அரிசி மாவு போட்டுக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெந்நியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வாழை இலையை இந்த மாதிரி கட் பண்ணி அதை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழை இலையில் இந்த மாதிரி அமுக்கிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுக்கிறதில் நடுவில் வச்சு அதை மூடிக்கலாம். இதே மாதிரி அவ்வளோ மாவையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அவ்வளோத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்க எடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இட்லி தட்டை வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறத அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுக்கி வச்சாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் மூடியை போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா அவிஞ்சிட்டு இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது எங்கள் ஊரில் பலாப்பழ அடைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ரெடி ஆகிட்டு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த